பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழ்நாட்டில் முதன்முறையாக 55 குளிர்சாதன வசதியுள்ள மின்சார பேருந்துகளின் சேவையை சென்னையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ரூபாய் 208 கோடி மதிப்பிலான 120 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக சென்னை பெரும்பாக்கத்தில் ரூபாய் 49 கோடியே 56 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மின்சார பேருந்து பணிமனையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து ரூபாய் 233 கோடி மதிப்பிலான 55 புதிய தாழ்தள மின்சார குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகள் மற்றும் 80 புதிய தாழ்தள மின்சார பேருந்துகள் என மொத்தம் 135 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தாழ்தள மின்சார குளிர்சாதன பேருந்து சேவை தமிழ்நாட்டில் முதல் முறையாக பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. பயன்பாட்டிற்கு வந்துள்ள மின்சார பேருந்துகளில் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. தரையில் இருந்து 40 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட தாழ்தள மின்சார பேருந்தின் உயரத்தை தேவையான நேரத்தில் ஓட்டுநர்கள் 25 சென்டிமீட்டர் உயரம் வரை குறைத்து மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் பேருந்தில் எளிதாக ஏறி இறங்க வசதி செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் கன்சோங்கம் ஜடக்சிரு, மாநகர போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் பிரபுசங்கர், பெருங்குடி மண்டல குழு தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மின்சார பேருந்துகளை அசோக் லேலாண்ட் நிறுவனம் வடிவமைத்துள்ளது. இதன் ஒப்பந்த நிறுவனமான கோயம்புத்தூரை தலைமையிடமாக கொண்ட ஈஃப்ரோட்டான் இன்ஃப்ராடெக் என்ற நிறுவனம் பெரும்பாக்கத்தில் அமைந்துள்ள பணிமனையில் மின்சார பேருந்துக்கான ரீசார்ஜிங் ஸ்டேஷனை தொடங்கியுள்ளது. ஈஃப்ரோட்டான் இன்ஃப்ராடெக் என்ற நிறுவனத்தின் புனிதமான நோக்கமே பொது மற்றும் தனியார் செயல்பாட்டிற்கு சுத்தமான தொழில்நுட்பத்தின் மூலம் இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் விவசாய துறைகளில் முன்னேற்றுவதற்கு தன்னுடைய தொழில்நுட்பத்தை இந்தியா முழுவதும் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது என்று ஈஃப்ரோட்டான் இன்ஃப்ராடெக் நிறுவன தலைவர் வி. நீலாஞ்சன் தெரிவித்தார். இத்திட்டத்தை கிராமப்புறங்களிலும் ரீசார்ஜ் செய்யும் வசதிகளை விரிவுபடுத்த சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.